பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டத்தில் இயங்கும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களின் பயண பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. அருணா நேரடி ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகளில் இயக்கப்படும் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் பாதுகாப்பு குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உதகை அரசு கலை கல்லூரி மைதானத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளில் நடைபெற்ற ஆய்வில் மாவட்டத்தில் உள்ள 140 பேருந்துகளில் இன்று 110 பள்ளி பேருந்துகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. அருணா பேருந்துகள் பாதுகாப்பு குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் இணைந்து மேற்கொண்ட இந்த ஆய்வில் பேருந்து இருக்கை, அவசர கால வழி, முதலுதவி பெட்டி, தீயணைப்பு சிலிண்டர், வேக கட்டுப்பாட்டு கருவி உட்பட பல்வேறு பாதுகாப்பு தொடர்பான சோதனைகளை செய்யப்பட்டது. இதில் முறையாக பராமரிக்கப்படாத பள்ளி பேருந்துகள் விரைவில் சீரமைக்கப்பட வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி பேருந்துகளில் தீ விபத்து ஏற்பட்டால் அதை எவ்வாறு தீயணைப்பு ஆணை வைத்து தீ அணைப்பது குறித்த செயல்முறை விளக்கத்தை தீயணைப்பு துறையினர் பள்ளி பேருந்து ஓட்டுநருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு கேமரா நம்ம அது வந்து ஆல்வேஸ் ஓப்பனாக டிஸ்பிளே காமிச்சிட்டு குழந்தைங்க முன்னாடி போனாலும் கிளாஸ் இருக்குங்க டிரைவர் வந்து பின்னாடி இது டெமோ కొంచెం ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க பாபு எடுத்துனா நீங்க அதை நோண்டவே கூடாது. ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக் அதுவும் ஆன் ஆயிடும். கரெக்டாக இருந்துச்சு. இவ்வளோ பார்த்துக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி திடீர்னு பஸ்ல வந்து பஸ்ஸோ ஏதோ தீ விபத்து ஏற்பட்டுருச்சு. டக்குன்னு வந்து நம்ம வந்து அவசரத்துல வந்து எக்ஸ்கியூசர் கிடைக்காததுல வந்து எரியிற தீர தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. ஊற்றணும்னா ஆகும்னா மேற்கொண்டு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால வந்து பஸ்ஸு மற்றதுக்கெல்லாம் வந்து சாக்கெல்லாம் இருக்காது. வீடுகள்லாம் இந்த மாதிரி சாக்கை போட்டு நம்ம அணைச்சி வந்து போட்டு அணைச்சி காமிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்கியூசரை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா ஃபஸ்ட்டு வச்சுட்டு சேஃப்டி எடுங்க. வச்சுட்டு எடுங்க. இங்கிட்ட அடிச்சு விட்டாதீங்க. திடீர்னு எங்கடா எரியத்துக்கு நெருப்பு நிறைய கிடைக்குதோ, ஆக்சிஜன் கிடைக்குதோ அந்த நேரத்துல வந்து குடிச்சிட்டு இதாயிரும். டக்குன்னு ஏதாவது ஒண்ணு புகை வருது, வாடகை வருதுன்னா உடனே வண்டி இதாயிருச்சுன்னா நம்ம வந்து ஓரத்துல நிப்பாட்டி மற்றது பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? பஸ் அதே மாதிரி வந்து எரியறப்போ வந்து நம்ம பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து விஷவாயு வந்துடும். அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து குழந்தைகளை வந்து பாதுகாப்பா நம்ம இது பண்ணிக்கிறோம். நம்ம வந்து வருங்கால தேசிய தலைவர்கள் வந்து வண்டியில ஏற்றிட்டு போறோம். அவங்க வந்து நல்லா படிக்கணும், நல்லா உத்தியோகத்துக்கு வரணும். குழந்தைகள் வந்து விலை மதிக்கப்பட்டாத செல்வங்கள். அதனால அவங்க வந்து எப்போதுமே நம்ம குழந்தை மாதிரி நினைச்சு கொஞ்சம் 5 நிமிஷம் ஸ்கூலுக்கு லேட் ஆனாலும் டிராபிக் பிரச்சனையில மெதுவாக கூட்டிட்டு போய் நான் போறேன். டெய்லி வண்டி எடுக்கிறப்ப வண்டியை நல்லா 4 பக்கம் சுத்தி பார்த்துட்டு கால்நடையில் நாய்க்குட்டி உள்ள கீழே படுத்திருக்கோம். யாரோ தெரியாதவங்க வந்து குளிர் வந்து வண்டி கடியில படுத்திருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து வண்டியை சுத்தி பார்த்துட்டு கரெக்டா வந்து பேட்டரியும் பார்த்துட்டு தினமும் இன்னைக்கு எழுதி வச்சிருப்போம் பேட்டரியில. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரேடியேட்டர்ல தண்ணி இருக்கா எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து வண்டியை வந்து மூவ் பண்ணணும். உங்க மேனேஜ்மெண்ட்ல ஏன் லேட் ஆகுதுன்னா வண்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு ஓப்பனா சொல்லிருங்க. நம்மளை திட்டுவாங்களே இது பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லாம இந்த மாதிரி பண்ணுங்க. மெயினா வந்து பேட்டரியில வந்து வர்ற கரண்ட்னாலதான் வந்து பஸ்ஸுகள் வந்து தீ விபத்துகள் வந்து வருது. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் நான் வந்து 1 வருஷம் ஆச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறமே ஒரு 3 கார் அட்டன் பண்ணிருக்கான். 3 பேர் பேட்டரியில வந்ததுதான். ஏசினால வந்து இது வெடிக்கிறதுக்கு எல்பிசில வந்து கொஞ்சம் ஓரளவு விழிப்புணர்வு ஏற்பட்டு கொஞ்சம் எல்பிசி காரெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நம்ம கீழே இருந்து மேலே ஏறி வர்றவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல வர்ற மாதிரி இருக்கு. அப்ப ஓவர்லோட் சூடு ஏறி
ஏதாவது ஒயர் வந்து நம்ம கெட்ட நேரம் அந்த ஒரு ஒயர் வந்து சூழல் உரைச்சிக்கிட்டு இருக்க ரேடியேட்டர் ஓரத்துல அந்த ஒயர் வந்து லேசா வந்து பிளாஸ்டிக்னால உருகிரும். உருகிட்டு கீழே விழுகும். கீழே விழ போய் ஆயில் உள்ள நம்ம ஆயில் கேஜ் பாக்குற இடத்துல அந்த இடத்துல விழுகும். அந்த ஆயில் வந்து லேசா புகஞ்சு உள்ள போய் இப்படியே டக்குன்னு வந்து இருந்தாப்புல வண்டியை பயரா நிப்பாட்டுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா வண்டி வந்து பிடிச்சிரும். அந்த அளவுக்கு வந்து அது ரெடி பண்ணிட்டு தான் பயரா வந்து தீயை வந்து இது பண்ணும். அந்த நேரத்துல ஆரம்ப கட்டத்துல ஒரு வாடகை அடிச்சாச்சு மனம் வந்துச்சுன்னா டக்குன்னு வண்டி நிப்பாட்டி எந்தன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் நிப்பாட்டின உடனே கதவை திறந்து நம்ம குழந்தைகளையோ ஒரு வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு உங்களால முடிஞ்சுன்னா இதை வந்து ஆப்ரேட் பண்ணி டக்குன்னு இது பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் இருக்கு, போலீஸ் இருக்கு, 108 இருக்கு, எதை கூப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வந்து உங்களுக்கு தகவல் கிடைச்சு நாங்க அதை வந்துருவோம். அது வரைக்கும் வந்து நம்ம குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கணும். சரி, எனக்கு டவுட் இருக்கா ஏதாச்சும்?